அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். தத்துவங்கள் என்றால் என்ன? இந்த 96 தத்துவங்கள் 24 தத்துவங்களாக கூறப்படுகிறது. 96 தத்துவங்கள், அதுவே சுருக்கமாக கூறினால் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்கள் என்ன என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். பஞ்சபூதங்கள் 5, பஞ்சவாயுக்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, 20 தத்துவங்கள். அதோடு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, 24 தத்துவங்கள். இது மனிதனிடம் செயல்படுகிறது. பறவை, மிருகங்கள் இவைகளிடம் 22 தத்துவங்கள் தான் செயல்படுகின்றன. அந்த 2 தத்துவங்கள் எது இல்லாது போகிறது தெரியுமா? மனம், புத்தி. இந்த 2ம் இல்லாமல் போகிறது. மற்றபடி அறிவும் அகங்காரமும் நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த தத்துவம் என்றால் என்ன? இவைகள் இப்படி கூறப்பட்டாலும் தத் என்றால் அது, துவம் என்றால் நீ என கூறப்படுகிறது. அப்படி என்றால் தத்துவம் என்பது இதன் பொருள், இதன் விளக்கம் கூறுகிறேன், கவனி. தத்துவங்கள் இவையெல்லாம் நீ என கூறப்படுகிறது. தத் என்பது அது, துவம் என்பது நீ அல்லவா? நீ அதுவாக இருக்கிறாய், ஆனால் அது நீ அல்ல. எப்படி? உன் மக்கள் அது உன்னிலிருந்து வெளிப்பட்டவர்கள். அவர்கள் யாவும் நீயாக இருக்கிறாய், ஆனால் அவர்கள் நீ அல்ல. எவ்வளவு சூட்சமும் பாருங்கள். ஆனால் அவர்கள் உன்னிலும் அற்புதமானவர்கள் என்று எண்ணுகிறாய். அவர்களை அப்படித்தான் உருவாக்க நினைக்கிறாய். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கிறாய். ஆனால் அவர்கள் நீ அல்ல. ஆனால் அவர்கள் உன்னிலிருந்து பிரிந்தவர்கள், நீயாகவே மலர்ந்தவர்கள். எவ்வளவு சூட்சுமத்தன்மைகள் பார். இது புரியாவிடில் இன்னும் பகவத்கீதையிலிருந்து ஒரு சிறு விளக்கம் உமக்காக. அர்ஜுனா, குணங்கள் யாவும் என்னிடம் இருந்து வெளிப்படுகின்றன, ஆனால் அவைகளில் நான் இல்லை என கூறப்படுகிறது. இதன் அர்த்தம் இதோ, தத்துவங்கள் யாவும் உன்னிலிருந்து வெளிப்பட்டவை. அவை நீ அல்ல. அவைகளுக்கு சாட்சியான ஆன்மாவே நீ. ஆன்மா எனும் தன்மை பிரம்மம். ஆகவேதான் இந்த தத்துவங்கள் உனக்கு அந்நியமானவை அல்ல, ஆனால் அது நீ அல்ல. இவைகள் யாவும் உன்னிலிருந்து வெளிப்பட்டவை. அவை உன்னது அம்சத்தில் செயல்படுகிறது. அவைகளை நீ சாட்சியாயிருந்து பார்க்கிறாய். எப்படி? ஓர் தந்தை பொறுப்புகள் யாவையும் மக்களிடம் கொடுத்துவிட்டு, வாழ்க்கையும் அவர்களுக்கு அர்ப்பணித்துவிட்டு, இவர் சாட்சியாய் நின்று பார்க்கிறார். அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள். இவ்வளவுதான். இந்த சாட்சி பாவனை தான் ஆன்மாவாகிய நீங்கள். இந்த பாவனையில், இந்த சாட்சியில் ஆன்மா நிற்கையில் அந்த பொறி, புலன், கருவி, கர்ணாதிகள், தத்துவங்கள் யாவும் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தந்தை சாட்சியானவர். அவர் இவர்களின் வாழ்வில் எதுவும் செய்வதே இல்லை. இவர்கள் இயக்க கதியில் இவர் உறுதுணையாகவும் இல்லை. அவர்கள் சுயமாக இயங்க அனுமதித்துவிட்டு அந்த இயக்கத்தை கவனித்தவர் இருக்கிறார். இந்த உடல் 96 தத்துவங்களால் நிறைந்தது. அவை சுருக்கமாக 24 தத்துவங்கள் என கூறப்படுகிறது. இந்த தத்துவங்கள் மனிதனாக, ஜீவனாக, உடலாக, உருவங்களாக செயல்படுவதை கவனித்துக் கொண்டிருக்கும் ஆன்மா நீ. அது
ஆனால் உமது வெளிப்பாட்டில் வெளிவந்த இவைகள் யாவும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் இயக்க கதிக்குள் அதன் செயல்பாட்டில் சரியாக இயங்குகிறது. இவைகளில் இன்ப துன்ப சுக துக்க லாபம் நஷ்டம் ஜனனம் மரணம் யாவும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தத்துவங்கள் அதிசூட்சமமானவை, எத்தகைய வலிமை மிகுந்தவை, அவைகள் யாவும் உன்னிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்றால் நீ எவ்வளவு தாத்பரியம் தாராதமியம் நிறைந்தவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த மனதை கண்டு அஞ்சுகிறாய், புத்தியில் குழப்பம் அடைகிறாய். ஏனென்றால் நீ உன்னை மறந்த நிலையால் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறாய். உன்னை அறிந்த நிலையில் ஆனந்தம் கொள்கிறாய். இதுவே பேரானந்த நிலை. எனது அன்பு நிறை அருளாசி. நன்றி செய்க, நலமே பெறுக.